குடிக்கிறதுனால லிவர் தான் ப்ராப்ளம் வரும்னு கேள்விப்பட்டிருப்போம். குடிக்கிறதுனால லிவரும் பாதிப்பாகும், பேன்கிரியாஸும் பாதிப்படையும் அப்படின்றது இந்த கிளைண்டோட கிளைம் வரும்போது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. 24 இயர்ஸ் மேல் ஒரு ஹோட்டல்ல ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயி, மதுரையில இருந்து பாண்டிச்சேரியில ஒர்க் பண்றாரு. அடிக்கடி அவருக்கு குடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. டெய்லி அவர் சாப்பிடவும் ஆரம்பிச்சாரு. லாஸ்ட் ஒரு 10 டேஸா அவரால் எதுவும் சாப்பிட முடியல. லூஸ் மோஷன், வாமிட்டிங், ஃபீவர்னு மல்டிபிள் ப்ராப்ளம் இருந்ததுனால அங்கிருந்த லோக்கல் ஹாஸ்பிட்டல் அவங்க கன்சல்ட் பண்றாங்க. அவர் இன்வெஸ்டிகேஷன்லாம் எடுத்து பார்த்துட்டு வேற எதுவும் மேஜர் ப்ராப்ளம் இல்ல, டைரியா தான், இந்த மெடிசன் சாப்பிடுங்க ரெஸ்ட் ஆயிரும் சொல்லியிருக்காங்க. 10 நாளா சாப்பிட்டும் அவங்களுக்கு எந்தவித இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாதனால மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அவர் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது தான் அவருக்கு கணையத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, கணைய அலர்ச்சி நோய் அப்படின்ட்டு. கண்டினியூஸா அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணதுனாலதான் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்றத டாக்டர் சொல்லியிருக்காரு. இவர் இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருந்தோம், இதுக்கான எக்ஸ்பென்சஸை கிளைம் பண்ண ட்ரை பண்ணும்போது கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆச்சு. அதுக்கான காரணம் என்னன்னா ஆல்கஹால்னால வரக்கூடிய பாதிப்பு தான் இது, அதனால இந்த கிளைம் தர முடியாதுன்னு இன்சூரன்ஸ் கம்பெனில ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சோ நம்ம நினைச்சிட்டு இருப்போம் குடிக்கிறதுனால லிவர் மட்டும் தான் பாதிக்கும் நினைப்போம், பேன்கிரியாஸும் பாதிக்கும், இது போல கிட்னி, மல்டிபிள் ஆர்கான்ஸ் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்க, எந்த ட்ரீட்மெண்ட் போனாலும் ஒரு கிளைம் கிடைச்சிரும் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஆல்கஹால்னால நேரடி பாதிப்புகள் ஆகி அதனால ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா எந்த இன்சூரன்ஸ் பாலிசியும் கிளைம் கொடுக்கவே மாட்டாங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்பந்தமா